கருப்பை நினைச்சிட்டா தடுப்பதற்கு எவனும் இல்லை அப்படிங்கிறதுக்கு சான்று தான் இன்னைக்கு ஒரு உண்மையான நிகழ்வு. எப்படின்னா, கருப்பன் நினைத்தால் தடுப்பவன் எவனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கருப்பனை உச்சக்கட்ட நம்பிக்கையோட நிற்கிற பெருமக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரே ஒரு ஒரு குடும்பம் எப்படி பிறந்த நாள் முதல் இப்போ வரைக்கும் கஷ்டம், பல நோய் நொடி, எப்படி யாருக்கும் வரக்கூடாத நோய். என்ன நோயின்னு உங்களுக்கு தெரியும். அந்த நோய் அப்படின்னா வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு தேவையற்ற ஒழுக்கமற்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு ஒரு பெரிய ஒரு தொற்று நோயை வாங்கி அந்த நோயிலிருந்து கூட அந்த குடும்பத்தை காக்க எப்படி அந்த எல்லையில இருக்கிற தாம் மக்களை ஒரு சில பேர் செஞ்ச தப்புக்கு இது போன்று ஒரு சில பழி பாவ கர்ம வினைகளை நோய்களை தாங்கி நின்னாலும் அடுத்து வரும் குடும்பத்தை காத்து நிக்கணும்னு என்ன பண்றாரு கருப்பே அந்த வாரிசு மேல இறங்குறாரு, பரிபூர்ணமா இறங்குறாரு. அப்ப கருப்பை நினைச்சிட்டாரு எப்படி இந்த குடும்பம் செய்த கர்ம வினையெல்லாம் இந்த நபரோடு யாரால் அந்த நோய் தொற்றுக்கு ஆளாக்கி அவர்களால் அந்த குடும்பம் சிக்கி சின்னாபின்னமாகிறதோ அவர்களோடு அது முடியட்டும், இனி வரும் தலைமுறை பிள்ளைய நல்லா இருக்கட்டும்னு கருப்பை நினைச்சிட்டாரு. பரிபூரணமா அந்த அவருடைய மகை மேல இறங்குறார். மகை மேல இறங்கின உடனே அந்த தொற்று நோயாக இருக்கிறது கூட அந்த மக்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு வரல, யாருக்கும் தொற்று நோய் பரவல. அப்ப அது மட்டும் அல்லாம அந்த குடும்பத்துல இருக்கிற யாரு அந்த அந்த நபரோட அந்த பாதிக்கப்பட்ட நபரோட மனைவி மகன் மகள் அந்த 3 பேருக்குமே அந்த குலதெய்வத்தோட அருளும் கிடைக்குது. அதே சமயம் அந்த குலதெய்வங்கள்ல ஒன்னா இருக்கிற கருப்பன் பரிபூர்ணமா சின்ன வயசுதான், ஒரு 14-15 வயசு பையன். அந்த பையன் மேல பரிபூர்ணமா இறங்கி நிக்கிறாரு. தன்னுடைய சகோதரி மேல எப்படி அந்த தாய் அந்த பேச்சு அந்த ராக்காய் அது போன்ற அக்கா தங்கை தெய்வங்களும் அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு அருளாசி அவங்க கிடைக்கப்படுறாங்க. அப்ப அந்த குடும்பத்துல யாரு 3 பேரு, யாரு மகன் மனைவி பிள்ளை 3 பேருமே அந்த தெய்வத்தோட அம்சம் பெற்று மிகவும் அழகாக அந்த நோய் தொற்று பரவாம அந்த குடும்பத்தை வழி வழியாக அந்த தலைமுறையை எடுத்து சொல்றாங்க. எப்படி சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் இல்லாம எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு யாரும் பக்கத்துல வரக்கூடாது, யாரும் அவங்க கிட்ட போனாலே அந்த தொற்று நோய் நமக்கு பரவிடும் அப்படின்னு எல்லா மக்களாலும் ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட மக்களை அந்த குடும்பத்துல இருக்க அந்த 3 பேரை கும்பிட அந்த ஊரே கூடி வருது. எப்படி மாலை மரியாதையோட ஆச்சார விபூதி வாங்க, யாரை தொடக்கூடாது யாரை நெருங்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச குடும்பம். அந்த குடும்பத்துல அந்த கருப்பை நின்னதுனால அந்த 15 வயசு பய ஊருக்கே விபூதி போட்டு ஆடி வர்றாப்புல. எப்படி நாடி நரம்பு புடைக்க அந்த சராசரம் எப்படி வானத்துக்கும் பூமிக்கும் கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசு மாதிரி வேல்கம்போட விட்ட அருவாவோட நெஞ்சு நிறைய மாலைய சுமந்து காலில் சலங்க கட்டி ஆடிய ஆட்டா இடி முழங்க அப்படி இருக்கும். அதே சமயம் எப்படி அந்த பெண்மணி அந்த அந்த தாயும் மகளும் ஆடிய ஆட்டம் இருக்கு. அப்பா வாப்பூடு ஒன்னல்ல இரண்டல்ல 48 வாப்பூட குத்தி அந்த தெய்வத்துக்கு அந்த பெண் தெய்வத்துக்கு பரிபூரணமா அவங்க செலுத்துற அந்த வேண்டுதல் அந்த இருக்குல்ல அந்த பக்தி, அதனாலதாங்க அவங்க இந்த குடும்பம் அந்த தெய்வத்தின் மேல வச்ச நம்பிக்கைனாலதான் யாராலும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு அவர்களை தனியாக கஷ்டங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சாமி அள்ளி அணைச்சுக்குது. கருப்பை அந்த தாய் பராசக்தியின் அம்சம் பேச்சு ராக்காயி அள்ளி அணைச்சுக்குது. எப்படி செஞ்ச தப்பப்பா முன்னோர்கள் செஞ்சா அந்த தப்புக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட, இனிமேல் உன் குடும்பம் உன் வாரிசு உன் விருத்தியை நான் சரி பண்ணுவேன்னு தொற்று நோயை அந்த குடும்பத்தில் யாருக்கும் வராமல் தடுத்த அந்த மாபெரும் சக்தி தான் கருப்பேன் அப்படின்னா அவர் நினைச்சிட்டாரு. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் எத்துணை தீய வினைகளாக இருந்தாலும் என் பிள்ளை நான் நினைச்சிட்டேன்டா, என்னைய தடுத்து என் பிள்ளைய தொட்டுப்பாரு அப்படின்னு குறுக்க சாட்டை கட்டி நிற்கிறார். அப்ப
இந்த இடத்துல கருப்பன் நினைத்தால் தடுப்பவன் எவனும் இல்லை என்பதற்கு சான்று அப்படின்னு ஏன் சொல்றேன், இந்த குடும்பத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னா, தொற்று நோய்ங்கிறது ஒருத்தரை தொட்டா அந்த சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் வந்துருங்க, எல்லாரும் பாதிக்கப்படுவோம், குடும்பமே அழிஞ்சிடும். ஆனா அவர்கள் வைத்த அந்த பக்தி இருக்குல்ல, அந்த உண்மையான நேர்மையான அந்த தெய்வ பக்தி என்ன பண்ணுது, தொற்று நோயை அந்த சாமி வாங்கிக்கிறது. எந்தெந்த சூழ்நிலைகள் அந்த தொற்று நோய் பரவும்போ அப்பெல்லாம் அந்த தாய் அந்த சாமி உடம்பு மேல வாங்கி அந்த தாய் பேச்சு மறுத்து வச்சு அதை சரி பண்ணி அந்த பிள்ளைகளை வாழ வச்சு அவங்களுக்கு பெரும் சக்தியை பெரும் ஆற்றலை எல்லாம் நிறக்க கொடுக்குது. 3 பேர் ஆடி வர்றாங்க குடும்பத்துல. யாரெல்லாம் இந்த குடும்பம் பக்கத்திலேயே போகக்கூடாது, அவங்க வாசம் படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவங்க எல்லாருமே ஓடோடி வந்து காலுக்கு விழுந்து ஆச்சார விபூதி வாங்குறாங்க. ஏன்? சக்தி, உண்மையான சக்தி, உண்மையான தெய்வம். இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா, நாம வணங்குற குலசாமிங்க. ஏன் குலசாமியை நாம நாளும் வணங்கணும், இடைவிடாம வணங்கணும்? காரணம் என்ன தெரியுமா? இது ஒரு சான்று. அழிய போற குடும்பத்தை மீட்டெடுத்து வந்தான் பாருங்க, அவன் தான் கருப்பன், காக்கும் கடவுள், கார்மேக வள்ளல். அதே சமயம் கிடைத்த அவமானங்களை துடைத்து எரிந்து அந்த அவமானங்களை வருமானங்களாக மாலை மரியாதைகளாக மாற்றி அந்த குடும்பத்துக்கு செல்வங்களை அள்ளி இறைச்சாம் பாருங்க, அதான் கருப்பன். நினைச்சிட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது. நோயா, பிணியா, பில்லியா, சூனியமா, ஏவலா, எதுவாக இருந்தாலும் கருப்பன் நினைச்சிட்டா தொட முடியாது, அவரை தாண்ட முடியாது. அதுக்கு தான் இந்த சான்று. அவங்க பச்சை பிள்ளைங்க, பச்சை பிள்ளை பள்ளி இறக்கி போனா கூட அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஒதுங்கி ஓடி ஒளிகிற அந்த அந்த அவமானம், அந்த மனநிலை எப்படி இருக்கு, அதை மாத்தி கொடுத்தாரு. இந்த தாய் பேச்சு அந்த ராக்காய் மாத்தி கொடுத்துச்சு. சின்ன பிள்ளை, நீ ஏடா கலங்குற, ஓ மேல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் நிக்கிறேன்டா, உன்னைய பார்த்து யாரா 5 ஓட போறான்னு அவர் மேல அந்த 15 வயசு பையன் மேல நின்று ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அழகான மேனியையும் அம்சத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுத்தாரு வருங்க. அவரு தான் கருப்பேன். அவரை நினைச்சிட்டாருங்க. இப்ப இன்னி அந்த வாரிசு எப்படி இருக்கும்? ஒரு சாமி நின்னாலேவும் கட்டி காக்கும், 3 சாமி நிற்கும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இது போன்று வினைகள் இனி வருமா? இது போன்ற ஆபத்துக்கள் அவமானங்கள் இனி வருமா? அதுக்கு தான் இந்த குடும்பத்தை ஒரு இடத்துல சான்றா நான் சொல்ல ஆசைப்படுறேன். பதிவுல ஒரே ஒண்ணு சொல்லி அன்பர்களுக்கு, நம்ம சாமியை மலவோல நம்பணும் அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, உயிரற்ற உடலை கூட உயிரை கொடுக்கும். எப்படி? யாராலும் பக்கத்துல வராம வெறுக்கப்பட்டாலும் அவர்களை கட்டி அணைக்க வைக்கும். அவமானங்களை மாலை மரியாதைகளா மாத்தி கொடுக்கும். கை தொடக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்கள் கையால ஆச்சார விபூதி வாங்க வைக்கும். சத்தியமான வழியில நிக்கிற பிள்ளைகளை தன்னுடைய தோல்ல 2 கரங்களாக அவங்களை வலிமைப்படுத்தும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த சான்று. கருப்பன் நினைத்தால் எவனும் தடுப்பவன் எவனும் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சாமி கிட்ட மனுஷனங்க யாராலும் நின்று எப்படி அந்த தெய்வத்தை பலவோட நம்புற மக்கள் கிட்ட அந்த சாமி மலையா நிக்க நம்பிக்கையா நிக்க. அந்த தெய்வத்தை நாம நாளும் வணங்கணும். அது போன்று நாம கொடுக்கிற பக்தி தான் நம்மளை இப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்து கூட நம்மளை காத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்மையான சான்று தான் இன்னைக்கு அறிவோம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.